பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேதவசனம் ரூத் 1ஆம் அதிகாரம் 1-2. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. பிரியமானவர்களே, அக்காலத்திலே பெத்லெகேம் ஊரிலே பஞ்சம் வந்தபோது எலிமெலேக்கு என்ற மனிதன் தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போய்விட்டான். இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுளை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தவன். ஆனால் மோவாப் தேசம் போகலாமா வேண்டாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. அதாவது எலி என்பதற்கு என் கடவுள் என்றும், மெலேக்கு என்பதற்கு ராஜா என்றும் பொருள். தன் பெயரிலே கடவுளை வைத்துக் கொண்டு பெயருக்கு ஏற்றபடி அவன் வாழவில்லை. எனவே எலிமெலேக்கின் வாழ்க்கையில் தோல்வியும் துக்கமும் கண்ணீரும் பின்பு அகால மரணமும் நேர்ந்து விட்டது. படித்ததில் ஒரு சிறு கதை. அலெக்சாண்டர் என்ற மகாராஜா தன்னுடைய 30 வயதில் உலகம் முழுவதையும் ஜெயித்து விட்டு இன்னும் போரிட்டு ஜெயிக்க ஒரு உலகம் இல்லையே என்று கண்ணீர் வடித்தானாம். அவன் ஒரு நாள் இரவில் தன் படை வீரர்களை கண்காணித்து வந்தானாம். அவன் ஒரு சிப்பாய் தன் வீட்டு கடன் பிரச்சனையால் மனம் சோர்ந்து போய் தற்கொலை செய்து கொள்ள இருந்தானாம். அலெக்சாண்டர் அவனை சந்தித்து, உன் பெயர் என்ன என்று கேட்டாராம். அதற்கு அவன் தன் பெயர் அலெக்சாண்டர் என்று சொன்னானாம். உடனே அலெக்சாண்டர் அதிர்ச்சி அடைந்து, வீரனே, என்னுடைய பெயரையே உனக்கும் வைத்துக் கொண்டு கடன் பிரச்சனைக்காக தற்கொலை செய்யலாமா? உன் கடனை திருப்பி செலுத்த நான் உதவி செய்ய மாட்டேனா? உன் ஜீவன் வெளியேற பெற்றது. உன் வீரம் எனக்கு தேவை, என் படைக்கு தேவை. நீ ஓலையாக இராதே. ஒன்று செய், உன் பெயரை மாற்றிக்கொள் அல்லது உன் குணத்தை மாற்றிக்கொள் என்றாராம். உடனே அந்த வீரன் தன் குணத்தை மாற்றிக்கொண்டு கோழைத்தனத்தை உதறி தள்ளிவிட்டு வீரனாக வாழ்ந்தானாம். அதுபோல கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் வாழும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த சிப்பாயை போல கோழைத்தனமாக நாம் வாழக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிறோம், கலங்கி விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றட்டும். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே தொடங்குங்கள். ஆசீர்வாதமாக வாழுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற அநேக மக்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களுக்காகவும் தோல்வியோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலை உண்டாக, சமாதானம் உண்டாக, புதிய சிருஷ்டிகளாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கிருபையை சூழ்ந்து வளர்க்கும்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.